ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரேட் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஒரு இன்டர்மீடியட் லெவலாவது கண்டிப்பாக இருந்திருப்பீங்க, ஓகேங்களா? இருந்தாலும் சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, ப்ளஸ் நம்ம டெலிகிராம்லேயும் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி இந்த மைனர் அண்டு ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஒரு சிஹெச்னா என்ன, அதோடைய மைனர் என்ன, மேஜர் சிஹெச் என்ன, இது எப்படி நாங்கள் எடுக்கிறது, என்னென்ன பிளேசஸில் இது எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கான ரீசன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கான ஒரு விடையாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஷூராக நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக இதை பார்த்துடலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸும் இன்னும் கொஞ்சம் நம்ம உங்களுக்கு லேர்னிங்ஸ் பர்பஸ்க்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ஷேரும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் தாராளமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்ன நம்ம பார்க்கணும், அது எப்படி எடுக்கிறது, இந்த மைனர் சோர்ஸ்னா என்ன, மைனர் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, அது எப்படி நம்ம பார்க்கறது, இதுக்கான ஒரு கரெக்ட் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ ப்ராப்பராக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது மேஜராக இது எல்லாருமே ஓரளவு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை பேசிக்காக ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை அதெல்லாம் தெரியல அப்படின்னா கூட நம்மளுடைய சேனல் ஒரு வாட்டி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும். இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, மேஜர் இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த சோர்ச் பற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மைனர் இன்டியூஸ்மெண்ட், இந்த மேஜர் இன்டியூஸ்மெண்ட் இது எப்படி ப்ரோ நாங்கள் பார்க்கறது, என்னென்ன பிளேசஸில் எப்படி ட்ரை பண்ணுறது, அதுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை எங்களுக்கு. ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட்னா நான் எதை எடுக்கிறது, மேஜர் இன்டியூஸ்மெண்ட்னா எதை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் இப்போ ப்ராப்பராக பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது நார்மலாக தெரியும், இது எல்லாமே புல் பேக்ஸ் அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு மேலே ஒரு ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இது நம்மளுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? ஸோ நீங்கள் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அண்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இங்கே நடக்கும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு நம்மளுடைய பிளேசஸ்ல இருந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது, ஏதோ ஒன்று, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் எப்படி என்ட்ரு ஆகணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஏதோ ஒன்று நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் இல்லை இன்ஜினியர் லிக்விடிட்டி இல்லை ஆர்டர் ஃப்ளோ ஏதோ ஒன்று டேப் பண்ணி ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா? இதில் ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் எல்லா டைமும் என்ன பண்ணிட மாட்டான் அப்படின்னா ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு உடனே போயிட்டு பண்ணிட மாட்டான், அதை எடுத்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம், இல்லைங்களா? அது எதுக்காக அப்படின்னா அந்த லிக்விடிட்டி பத்தாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நிறைய ஸ்டாப் அண்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகைன் உள்ளே இன்னும் 2 ஸ்டாப் அண்ட்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்டாப் அண்டு ஆல்ரெடி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ப்ரைஸ் நடந்துட்ட பிறகு அகைன் ப்ரைஸஸ் போய்கிட்டே இருக்கிறப்போ போயிட்டு இதுக்குள்ளேயே ப்ரைஸ் அகைன் எடுத்தான் அப்படின்னா இது என்ன இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் மைனர் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? இது மைனர் இன்டியூஸ்மெண்ட். இந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு ப்ரைஸு மேலே போயிட்டு இந்த மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இல்லைங்களா? இதை தான் நம்ம MBOS அப்படின்ற ஒரு நம்மளுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இதை நம்ம பார்த்துருந்தோம். MBOS வந்து நடக்கும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி பிளேசஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் MBOS உங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக பாருங்கள் என்ன அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு நடக்குது, ஓகேங்களா? நான் பொறுமையாகவே போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இதுக்கு ப்ராப்பராக தெரியணும். நிறைய டவுட்ஸ் வந்து இதை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு மேஜராக ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக மார்க் பண்ணிட்டு போவீங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ப்ராப்பராக உட்காந்து ஒழுங்காக பார்க்கணும், ஓகேங்களா? அதுதான் முக்கியம். ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக நான் ரீட் பண்ணிட்ட பிறகு ப்ரைஸஸ் வந்து நான் அடுத்து பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே, ஓகேங்களா? என்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளே அப்படின்னா
ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்க காரணமான ஒரு பாயிண்ட்டையும் அதுக்கு அந்த உடைக்கிறதுக்கான ஒரு பை போட்ட பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள நடக்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு தெரியும். ஒரு இன்டர்னல் எம்பிஏஎஸ் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு அந்த இதுலயே சொல்லிக் குடுத்துருப்பேன். இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இது என்னது? இது நம்மளுடைய ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மைனர் ஸ்ட்ரக்சர்ன்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் மெயினா அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான். ஓகேங்களா? நான் தெளிவா அதிலேயே நம்ம பார்த்துருந்தோம். அதே மாரியே இதிலேயும் சொல்றேன். நாம இதில மெயினா பார்க்கறது, எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த பிளேஸையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதில ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். இந்த மைனருக்கும், மேஜருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஓகேங்களா? நீங்க மைனர் எடுக்க போறீங்க. ப்ரோ நான் ஒரு மைனர் பிளேஸ் எடுக்கிறேன். அந்த இடத்த நான் ஒரு ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, அது மெயினா நீங்க யூஸ் பண்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அந்த மைனர்ன்ற அந்த ஒரு விஷயம். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் அந்த இடம் ஒரு என்ட்ரி பர்ப்பஸ்க்காக மட்டுமா தான் இருக்கணும். ஓகேங்களா? தெளிவா அந்த வார்த்தை முக்கியம். நம்ப ஒரு மைனர நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்ட்ரி பர்ப்பஸ் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னுடைய என்ட்ரிய நான் என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க வந்து மைனர்லயும் ப்ளே பண்ணலாம், மேஜர்லயும் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? 2த்துமே எடுத்து கூட ப்ளே பண்ணலாம். ஆனா, இதுல என்ன ஒரு அ டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னா, மைனர் இன்டியூஸ்மென்ட்ஸ் இல்ல மைனர் பிளேஸஸ வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரி பர்ப்பஸ்க்காக மட்டும் அங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர கன்ஃபார்ம் பண்ணணும், அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்போ, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? மேஜர் அந்த ஒரு விஷயத்த தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இத மைண்ட்ல ப்ராப்பரா வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே விஷயம் தான். மைனர்ன்னு நீங்க எடுக்க போறது எல்லாமே ஒரு என்ட்ரி பர்ப்பஸ். ஓகேவா? இது கிளாரிட்டியா புரியும்னு நம்புறேன். ஓகேங்களா? இதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இதுல ப்ராப்பரா உங்களுக்கு பொறுமையாவே, டீட்டெயிலாவே சொல்லிக் குடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப இதுல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அதுக்குள்ள எம்பிஏஎஸ் நடக்கும். ஒன்லி ஃபார் நம்ம இந்த இடத்த எடுக்கிறது எதுக்காக? ஃபார் என்ட்ரி பர்ப்பஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம்? என்ட்ரி பர்ப்பஸ்க்காக இத நம்ம இந்த பிளேஸஸ மைனர் இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல இருந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இது பேசிக். ஓகேங்களா? ஸோ இத நம்ம இவ்வளோ நாள் என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரக்சர்லயே பார்த்துட்டு வந்தோம். இதுல ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்ப இதே எல்லா டைமும் நடந்துராது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் மார்க்கெட்ல என்ன மாரி நடக்கும் அப்டின்னா, ஒரு மார்க்கெட் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாலிட்டி மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகும் அப்டின்னா, ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் போட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் வந்து அகைன் இந்த மாரி போயிட்டு இருக்கான் அப்டின்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்ட எடுப்பான். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு பிரைஸு நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லா டைமும் என்ன பண்ணிட மாட்டான். வெறும் புல் பேக் மட்டுமே போட்டு போயிட மாட்டான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரக்சரும் போட்டு போவான். அத தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரக்சர், மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஓகேங்களா? இத நீங்க புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டான், மைனர் ஸ்ட்ரக்சரே போட மாட்டான். பிரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு மேல போயிட்டு சிம்பிளா ஒரு இன்டியூஸ்மென்ட் நடந்திருக்கும். இன்டியூஸ்மென்ட் நடந்துட்ட பிறகு மேல போயிட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது நம்மளுடைய இன்டியூஸ்மென்ட். இந்த இன்டியூஸ்மென்ட்டை எடுத்துக்கிட்டே பிரைஸ் என்ன ஆயிடும்? மேல போயிட்டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பண்ணிடுவோம். இல்லைங்களா? இது பேசிக்கா பார்க்குற விஷயம். ஸோ அப்ப இந்த இடத்த என்ன பண்ணலாம்? சிம்பிளா இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாரி போயிட்டா, இங்க எந்த ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணல. நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? இப்ப இந்த இடத்த ப்ரோ ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருந்தானா, நான் அந்த இடத்தையும் பார்த்திருப்பேன் அப்படின்றது தெரியும். இல்ல அப்படின்னா, இந்த இடத்தையே நம்ம எப்படி இத கேப்சர் பண்ணணும்? அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுடைய ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிய நம்ம இங்க எப்படி பிளேஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம அதுபடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த பண்ணிக்கலாம். இப்ப இதுல மோஸ்ட்டா இருக்கிற நெறைய பேருக்கு டவுட் என்ன? அதிகமா ஃபேஸ் பண்ற டவுட் எனக்கு அனுப்புற டவுட்ஸ் என்ன அப்டின்னா, ப்ரோ இப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிட்டா, அதுக்கு காரணமான ஒரு லோவ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய என்ன லோ அப்டின்னா, இது என்னுடைய ஒரு ஹையர் லோ. ஓகேங்களா? ஏன்னா நான் அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய ஹையர் லோ. இது என்னுடைய சிஹெச் பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்த நெறைய பேருக்கு வர டவுட்டு, நான் இதுல இத இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இத இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துக்கணுமா? இல்ல இத இன்டியூஸ்மென்ட்டா நான் எடுத்துக்கட்டுமா? அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஓகேங்களா? நெறைய பேர் ஃபேஸ் பண்றது இந்த ஒரு விஷயம் தான். ப்ரோ இது ரீசென்ட் புல் பேக்கா இருக்கா? இத இத எடுத்துக்கட்டுமா? அப்படின்னா,
நீங்க மேஜரா எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, நமக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ட்டா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேஜரா இருக்கிறத எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்த நம்மளால 2மே எடுக்க முடியும். மைனரும் எடுக்கலாம், மேஜரும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொன்னேன். மைனர் எடுக்கிறோம் அப்டின்னா, எதுக்காக எடுப்போம்? ஒன்லி ஃபார் என்ட்ரி பர்ப்பஸ்க்காக மட்டும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது ஒரே ஒரு மேஜர் புல் பேக். ஸோ இங்கருந்து நீங்க புல் பேக் ரீட் பண்ணீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. இது ஒரு புல் பேக். அகைன் இது ஒரு புல் பேக்கு. 2 புல் பேக் தான் இருக்கு. இல்லைங்களா? இது என்ன ப்ரோ ஒரு உள்ள போயிட்டு போயிருக்கானே இது புல் பேக் இல்லையா? அப்டின்னா, இது புல் பேக் ஆனா, இது மைனர் புல் பேக். ஓகேங்களா? ஒரு புல் பேக் உடைக்கிறதுக்கு அவன்ட்ட என்ன இல்ல? ஃபியூல் இல்லாம அதுக்குள்ள ஃபார்ம் ஆன ஒரு மைனர் புல் பேக் இது. ஓகேங்களா? இது இதையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம் அப்டின்ற மீன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஏன்னா என்ட்ரின்றது காமனான விஷயம். நீங்க அத ப்ராப்பரா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்றதுக்காக இத சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நீங்க இந்த மேஜர் அப்டின்ற இந்த இன்டியூஸ்மென்ட்ட நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்டின்னா, இங்கேயே நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட்ன்னு பார்த்துட்டு, இந்த இடத்த நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல இந்த பாயிண்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் இந்த மைனர் இன்டியூஸ்மென்ட்ட நீங்க எடுக்க போறீங்க அப்டின்னா, இந்த இடத்த உங்களால என்ட்ரிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா. ஓகேங்களா? இத இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. ஆனா, உங்களால மேல ஹையர் ஐ அப்டின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த இடத்த நீங்க என்ன பண்ணணும்? என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, நீங்க இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இங்கருந்து நீங்க சிஹெச் பார்த்துட்டு என்ட்ரி பார்க்கலாம். நம்மளுடைய ஹை ப்ராயாரிட்டி செட்டப் இருக்கு இல்லையா? இங்க இன்டியூஸ்மென்ட் வேணுமா, வேணாமா அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்ல நம்ம சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்க யூஸ் பண்ணிட்டு, நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரீஸ இங்கருந்து அகைன் இன்டியூஸ்மென்ட் எடுக்க நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா? இது ப்ராப்ளம் இல்ல. இது எதுக்காக? ஒன்லி ஃபார் என்ட்ரி பர்ப்பஸ். ஓகேங்களா? பட் நீங்க ஒரு ஹை அண்ட் லோ அப்படின்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்போ, உங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவை? இந்த மேஜர் இன்டியூஸ்மென்ட்ட அவன் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம அதுவரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில நேரங்கள்ல பிரைஸஸ் வந்து என்ன ஆயிடாது அப்படின்னா, இந்த மேஜர வந்து எடுக்கவே மாட்டான். ஓகேங்களா? இந்த மைனர மட்டுமே எடுத்துக்கிட்டு பிரைஸ் வந்து இங்கருந்து ரியாக்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த என்ட்ரியும் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதையும் சொல்லி தரேன். ப்ராப்பரா நீங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? நான் கண்டிப்பா காட்டுறேன். இது முடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்த நீங்க என்ன பண்ணணும்? மைனராவும் நீங்க என்டர் ஆகலாம். மேஜராவும் என்டர் ஆகலாம். பட் நீங்க பார்க்குற விதம் அந்த பாயிண்ட் நோட் பண்றதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ வந்து நீங்க நோட் பண்ணோம் அப்டின்னா, அந்த மேஜர் இன்டியூஸ்மென்ட்ட வந்து எடுக்கிற மாரி இருக்கும். இல்ல ஒரு மைனர் மட்டும் நான் என்ட்ரி மட்டும் பார்க்கணும் அப்டின்றப்போ, இந்த மைனர் புல் பேக்ஸே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு ப்ராப்பரா பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது பேசிக். அது மேஜரா நம்ம ஒரு அ ஐ மீன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்டின்னா, அதுக்குள்ள இருக்கிற ஒரு எம்பிஓஎஸ் நடக்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அது ஸ்ட்ரக்சர் பேஸ்டா பார்க்கறது. இது நம்மளுடைய மைனர் புல் பேக் பேஸ்டா பார்க்கறது. ஓகேங்களா? இது ஒரு செகண்ட் சினாரியோ. இப்ப 3 சினாரியோ என்ன மாரி இருக்கும் அப்டின்னா, இது காமனா எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? என்ன அதிகமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்டின்னா, இன்னி வரைக்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸும் சரி, நெறைய பேரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஆர்டர் பிளாக்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ப்ரோ நான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்க ஃபோக்கஸ் பண்ணி பண்றேன். லிக்விடிட்டி எல்லாத்தையும் மார்க் பண்றீங்க ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த லிக்விடிட்டி கூட அந்த நீங்க பார்க்குற ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோஸ், ஒரு டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோனு, அட்வான்ஸ் சப்ளை ஜோனு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றப்போ, அந்த இடத்த உங்களுக்கு அந்த லிக்விடிட்டியும் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான், அந்த ஹை ப்ராயாரிட்டின்ற அந்த ஒரு செட்டப்ப நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? சும்மா நம்ப இப்ப இத நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இது நல்ல ஹை ப்ராயாரிட்டி தான். ஆனா, இது மட்டுமே போதாது. ஏன்னா, நமக்கு தேவ ஒரு என்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னா கூட, ஒரு ப்ராப்பரான ஹை ப்ராயாரிட்டி கிடைக்கணும். ஏன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரே விஷயம் கிடைக்கிறது அது வேஸ்ட்டு. சில ஸ்பெசிஃபிக்கான இடத்த நம்ப கொஞ்சம் ப்ராயாரிட்டி அதிகமா இன்கிரீஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸோட கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ, அதனால என்ட்ரீஸ் எப்பயுமே பார்க்குறப்போ, ஒரு நல்ல ஹை ப்ராயாரிட்டி பிளேஸஸா பார்த்து பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ட்ரி கிடைக்குதுன்னு எடுக்கிறவனுக்கும், அப்படிக்கும் ஐ மீன் நீங்க அந்த மாரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அ மத்த ரீட்ரெய்லர் ட்ரேடருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ, அதனால நல்ல கரெக்ட்டான ஒரு நல்ல பிளேஸ், ஹை ப்ராயாரிட்டி பிளேஸஸ்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுதான் நல்ல ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஓகேங்களா? அத ப்ராப்பரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுல நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி பிரைஸஸ் வந்து கீழ இருக்கு. ஒரு இன்டியூஸ்மென்ட்டா நடந்துருச்சு. நான் மேல வந்து இந்த ஹை பாயிண்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப இந்த இடத்த பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆவறான். ஓகேங்களா? இந்த மாரி ரியாக்ட் ஆயிட்டு போய்க்கிட்டே இருக்கு.
இப்போ இந்த இடத்த மேலே போயிட்டு உடச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு? நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கானா? ஐ மீன் இது நம்மளுடைய ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மேலே போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான். இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்ட பிறகு இந்த இடத்த எந்த ஒரு புல்பேக், மைனர் புல்பேக் அதுமாரி எதுவும் ஃபார்ம் ஆகல. இது நமக்கு இருக்கிற ஒரு மேஜர் புல்பேக் இல்லைங்களா? ஒரு நார்மல் புல்பேக். அப்போ இது நமக்கு மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டாகவே வந்துடும். இதை நீங்கள் உடைக்கிறப்போ மேலே நீங்கள் ஹையாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுக்குள்ளே ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு போயிருந்தான் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்த நம்மளால ஹை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதை தான் நம்ம செகண்ட் சினாரியோ பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது இன்டியூஸ்மெண்ட் ப்ரோ எடுத்துட்டோம். ஓகேங்களா? இது ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட்டு கலெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டான். கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம எப்பயும் பண்ணுறதான், மேலே ஒரு ஹை பாயிண்ட்டை நோட் பண்ணிப்போம். நம்மளுடைய ஹையர் ஹை பாயிண்ட். ஓகே, இது நம்மளுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டு ஷோ. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் நடந்துட்ட பிறகு இன்டியூஸ்மெண்ட்டு நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான், எனக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ பார்க்குறேன், இங்கே எதுவுமே இல்லை. பக்கத்தில் பார்க்குறப்போ எனக்கு இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக்கு இருக்கான். ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த இடத்த எந்த ஆர்டர் பிளாக்குமே இல்லை. இந்த புல் பேக் ஃபுல்லாமே ஃபெயிலியர். ஐ மீன் ஃபெயிலியர் மீன்ஸ் இம்பேலன்ஸ் எந்த கேண்டிலுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த கேண்டில் வந்து என்னுடைய ஆர்டர் பிளாக்காக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது நார்மலாக பார்க்கறது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, இதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி பார்த்துட்டு இங்கேருந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, எல்லா டைமும் ப்ரைஸ் என்ன பண்ணிட மாட்டான் அப்படின்னா, இந்த பிளேசஸை மட்டும் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட மாட்டான். சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிமாண்ட் ஜோன் நல்லா உடையணும் அப்படின்னா கூட இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்னன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, இதுக்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த ஒரு வேளை எதுவுமே இல்லைன்னு வச்சுப்போம். எல்லாமே மிட்டிகேட் ஆயிடுச்சு. அப்போ டிசிஷனல் ஆர்டர் பிளாக்கு இதை கன்சிடர் பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற புல் பேக்கு இது. ஆனால் இதில் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி 2, 3 கூட இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் இப்போ எதை தான் ப்ரோ ப்ராப்பராக எடுத்துக்கிறது, நான் எதை உடைச்சா இது உடஞ்சிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ வருது அப்படின்னா, இது எல்லா இடத்துக்குமே சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்த நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2, 3 இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு 2 இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குது ப்ரோ, 2ம் ஆர்டர் பிளாக்காக நான் எடுத்துக்கலாமா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இதுவும் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஒரே புல் பேக்கு. இந்த புல் பேக்குள்ள ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல ஒரு பை போட்டு அகைன் இங்கேருந்து தூக்கியிருக்கான். ஓகேங்களா? இதுவும் ஒரு பை போட்ட பாயிண்ட் தான். அதே மாதிரி இதுவும் ஒரு பை போட்ட பாயிண்ட். ஓகேங்களா? ரீசன் தெரிஞ்சுக்கோங்க, அதனால சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் தெரியாமல் பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது. அப்போ இந்த இடத்த இதுவும் ஒரு பை போட்ட பாயிண்ட், இதுவும் ஒரு பை பண்ண பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ 2 இடத்துமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்த 2மே ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால ஒன்று இது உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நம்ம இதை ஐ மீன் இந்த ஆர்டர் பிளாக்கே உடஞ்சிருச்சுன்னு அப்படி கணக்கு எடுக்காமல் இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணலாம், அகைன் லிக்விடிட்டி மெயினாக அதுதான். ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வெறும் ஆர்டர் பிளாக்ஸை வச்சும் ப்ளே பண்ணுறவன் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடரும் கிடையாது, ஒரு அட்வான்ஸ் எஸ்எம்சி ட்ரேடரும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இதை கற்றுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் லிக்விடிட்டியை வச்சு ப்ராப்பராக எந்தெந்த இடத்த எந்த லிக்விடிட்டி, இப்போ இதை எடுக்க போகிறோன்னா என்ன லிக்விடிட்டி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு ட்ரேடை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒன்றும் ஒரே நாளில் வந்துடுற விஷயம் இல்லை. இந்த மென்டலாக நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அப்போ எடுக்கிற எந்தெந்த பிளேசஸ்லையும் ப்ராப்பர் ரீசனோட, அது ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ரீசனோட ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா தான் இது எதனால் எடுத்தேன், ஏன் எடுத்தேன் அப்படின்ற ஒரு காரணம் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இந்த ஆர்டர் பிளாக்கும் எடுத்தேன், எதுக்காக இதையும் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை நான் ஒரு இடத்த ஒரு ட்ரேட் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி 2 இருக்குது ப்ரோ, நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நான் 2மே மார்க் பண்ணுவேன். ஏன்னா 2மே ஒரு பையிங்கான ஒரு பிளேஸு. ஒரு காரணமாக ரீசனமாக பார்க்குறப்போ அந்த இடத்த நமக்கு 2மே பையிங் நடந்திருக்கு. 2த்துல ஏதாவது ஒன்று ஐ மீன் பை ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ
நம்ம 2 இடத்துமே என்ன பண்ணணும்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஓகேங்களா? இத நீங்க ப்ராப்பரா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஒரு வேளை இது உடையணும் அப்டின்னா கூட 2மே உடைச்சான் அப்டின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டிமாண்ட் ஜோன்ஸ் உடைஞ்சிருக்கு அப்டின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ப்ராப்பரா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இதுதான் நீங்க மேஜரா ஆக்சுவலா ஃபேஸ் பண்ற ஒரு பிக் விஷயம். இத தாண்டியும் நம்ப மெயினா பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே நம்மளுடைய மேஜர் இதுல கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அதிகமா ஃபேஸ் பண்றதே அந்த புல் பேக்குள்ள ஒரு புல் பேக் வந்து ஐ மீன் வந்து அந்த மாரி உங்களுக்கு ஒரு என்ட்ரி குடுக்கறதா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது நீங்க இந்த மாரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு என்ட்ரி பர்ப்பஸா நீங்க பார்க்குறப்போ, அது தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இத நீங்க நெறைய பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு இதுல ப்ராப்பரா வரும். அகைன் அகைன் இந்த வீடியோவ பொறுமையா பாருங்க. நோட் எடுத்து வச்சு கூட பாருங்க. கொஞ்சம் ப்ராப்பரா புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கான கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாவே பொறுமையாவே எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அந்த சார்ட்ஸ்ல. ஏன்னா ரியாலிட்டி மார்க்கெட்ல நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தியரட்டிக்கலா சொல்றது எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஸோ நம்ம அதுல போயிட்டு ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எதுல பார்க்கலாம் அப்டின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு இது சார்ட் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம ரேண்டமா பார்த்தோம் அப்டின்னா, அந்த நேரத்துக்கு இல்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. இது மோஸ்ட்டா நடக்குமா அப்டின்னா, நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இது மோஸ்ட்டா அதிகமா நடக்கும். ஓகேங்களா? நீங்க அத பேக் டெஸ்ட் பண்ணியும் கூட பார்க்கலாம். அந்த மாரி விஷயம் நடக்கிறது. சரி, ஓகே. நம்ம எதுக்கும் லோவர் டைம் ஃப்ரேம் அந்த மாரி கூட போய் பார்ப்போம். லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த மாரி சினாரியோஸ் நெறைய நடக்கும். ஸோ நம்ம பை ட்ரெண்டுக்கே பார்த்துட்டு இருக்கோம். நான் 2த்துக்குமே எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சரி, ஓகே. இது வந்து பார்க்குறப்போ இது ஒரே ஒரு புல் பேக்கு. அகைன் இது ஒரு புல் பேக்கு. ஸோ அப்ப இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸஸ் அப்படியே போயிட்டு இருக்கான். ஓகே. அப்ப இது ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இதுலயும் இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸஸ் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பாயிண்ட் நானு ஹை பாயிண்ட்டா எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ட நான் ஹை பாயிண்ட்டா எடுக்கிறப்போ, இதுல புல் பேக் ரீட் பண்ணுங்க. ப்ராப்பரா ரீட் பண்ணணும். சும்மா அதுல இது பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்துட்டே வரேன். இது ஒரு புல் பேக்கு. ஹைய உடைச்சிருக்கான். அகைன் கீழ லோவ உடைச்சிருக்கான். இல்லையா? ஸோ அப்ப இது ஒரு புல் பேக்கு. ஸோ நம்ம அப்படியே ரீட் பண்ணிட்டே வரப்போ, அகைன் நமக்கு இது ஒரு புல் பேக்கு. இல்லைங்களா? ஸோ இப்ப இது ஒரு புல் பேக்கா எடுத்துப்போம். அகைன் இது ஒரே ஒரு புல் பேக். இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி வந்திருக்கான். ஓகேங்களா? இப்ப இதுல மேல போய் எடுத்திருக்கானா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். இல்ல என்ன பண்ணியிருக்கான், நம்ம எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல பார்க்க முடியுமா அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரே ஒரு புல் பேக். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு தெரியும். ஒரு மேஜர் பாயிண்ட்ட நீங்க இதுல எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு இன்டியூஸ்மென்ட் மேஜர் இன்டியூஸ்மென்ட்ட எடுக்கணும். இல்லைங்களா? அப்ப மேஜர் இன்டியூஸ்மென்ட் எங்க இருக்கு? இதுக்கு மேல இருக்கு. இதான் அந்த பாயிண்ட். இல்லைங்களா? இத எடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைங்களா? சரி, இப்ப இதுக்குள்ள பார்க்குறப்போ ஒரு புல் பேக் இருக்கு. அப்ப இது என்ன புல் பேக்கு? மைனர் புல் பேக். அப்ப இத எடுக்கிறப்பயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பார்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்த எடுக்கல. அப்ப நம்ம இந்த இடத்த எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை எடுத்திருந்தான் அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்? அதையும் எடுத்துட்டு அங்கருந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த இடத்த என்ன பண்ணலாம்? சிஹெச் பார்த்துட்டு நீங்க என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுடைய எல்லா கன்ஃபர்மேஷன் ஹை ப்ராயாரிட்டி செட்டப்ப அங்க யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடுத்து பிரைஸ் வந்து அகைன் இது ஒரே ஒரு புல் பேக்கு. இப்ப இந்த புல் பேக்லயும் பாருங்க. பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? அகைன் இதுக்குள்ளேயும் நெறைய புல் பேக்ஸ போட்டு வந்துட்டு இருக்கான். இல்லைங்களா? இது ஒரு புல் பேக்கு. மைனர் புல் பேக்கு. அகைன் இது ஒரு மைனர் புல் பேக். இல்லையா? ஸோ அப்ப இதுக்குள்ளயே என்ன இருக்கு? ஒரு 2 மைனர் புல் பேக் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? மைனர் புல் பேக் எடுத்தாலே நம்ம என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளால லோவ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நமக்கு லோவ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹை பாயிண்ட்ட எடுக்கணும். இல்லைங்களா? இந்த ஹை பாயிண்ட்ட எடுத்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கீழ லோவர் லோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நம்ப இந்த மைனர் இன்டியூஸ்மென்ட்ட எடுக்கிறப்போ, நம்பளுடைய என்ட்ரீஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் நீங்க தாராளமா செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. அந்த சினாரியோ ப்ராப்பரா நமக்கு வந்திருக்கு. இதுவும் நமக்கு என்ன? மைனர் இன்டியூஸ்மென்ட். ஸோ அப்ப இந்த மைனர் இன்டியூஸ்மென்ட்ட கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்க ப்ராப்பரா இந்த இடத்துல இருந்து நீங்க ட்ரை குடுக்கலாம். இந்த லோ பாயிண்ட் வரைக்கும். நீங்க இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ப்ராப்பரா ஒன் பை ஒன்னா மார்க் பண்ணிட்டு, நீங்க இங்க இருந்து கன்டின்யூ பண்ணலாம். சரிங்களா? இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகேவா?
இதை நீங்கள் ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஐடியா வந்துடும். ஓகேங்களா? அந்த ஐடியா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துருச்சுன்னா மீதி எல்லாமே ஓரளவு கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா? சிம்பிளான விஷயம் அதுதான். நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த ஹை பாயிண்ட் எடுக்கணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இதை மட்டுமே எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வந்துடுவான். ஏன் வரான்? இது ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட். அவனுக்கு இதை உடைக்கிறதுக்கு, இந்த புல் பேக்கை இங்கே உடைக்கிறதுக்கு இதுவே போதுமான லிக்விடிட்டியாக இருக்குதுன்றப்போ அப்போ இதுவே போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்தந்த பிளேசஸ்லையும் போயிட்டு உங்களுடைய என்ட்ரிஸை நீங்கள் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் ஆக்சுவலாக அடுத்தடுத்து பாருங்க, ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, அகைன் போயிட்டு உடச்சிருக்கான். இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட் இல்லைங்களா? ஸோ அங்கே ஒரே ஒரு புல் பேக்கு ப்ராப்பராக வந்து உடச்சிருக்கான். ஓகேங்களா? அப்போ இது நமக்கு என்ன வந்திருக்கும், மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே மார்க் பண்ணிட்டே போவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க என்ன நம்ம இங்கே கன்வே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்படியே நிஃப்டிலையும் காமிச்சிடுறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அப் ட்ரெண்டுக்கும் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஒரு ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம் நீங்கள். இங்கேருந்து நம்ம புல் பேக் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ இது நமக்கு ஒரு புல் பேக்காக வரும். இது ஒரு புல் பேக் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மைனர் புல் பேக் இருக்குது. ஆனால் அது எடுக்கல, நமக்கு என்ட்ரி இங்கே கிடையாது. அது எடுத்திருந்தா கூட நம்ம ஒரு என்ட்ரி பார்த்துருக்கலாம். அடுத்து ஒரு புல் பேக் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு புல் பேக் இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு புல் பேக்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து என்ன இருக்கு, இது ஒரே ஒரு புல் பேக்காக போயிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே என்ன அப்படின்னா மைனர் புல் பேக்ஸ் இருக்குது. தெரியுதுங்களா? இது ஒரு மைனர் புல் பேக்கு. என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸை ஷார்ப்பாக அதை எடுத்துருக்கான். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இது மேஜர் புல் பேக்கு. நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டு கீழே இருக்குது. நம்ம பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண, ஆனால் என்ட்ரி ட்ரை பண்ண நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான், மைனர் இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிளேஸில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹையர் ஐயாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதை தான் நான் ப்ராப்பராக சொன்னேன். ஓகேங்களா? நமக்கு ஒன்லி ஃபார் என்ட்ரி பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை மைனராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இப்போ இந்த இடத்த நமக்கு என்ன பண்ணணும், மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, மேஜர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாலும் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஏன் ப்ரோ நமக்கு இங்கே மைனர் ஒரு வேளை அவன் எடுத்துகிட்டு மேலே போகலன்னா நமக்கு இங்கே எஸ்எல் அடிக்குமே அப்படின்னா, எஸ்எல் அடிக்குமா, நம்ம அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், லோவர் டைம் ஃப்ரேமில் கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி ஆகுறோம். ஏன்னா கண்ட்ரோல் செக் பண்ணாமல் அந்த இடத்த யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, செல்லர் இருக்காங்களா பையர் இருக்காங்களான்னு தெரியாமல் நம்ம என்ட்ராக போகிறது இல்லை. ஓகேங்களா? கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு நம்மளுடைய ரிஸ்க் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இங்கே ட்ரேட் பார்க்குறப்போ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், அகைன் என்ன பண்ணியிருக்கான், இது நமக்கான ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணால் அடுத்து மேஜராக போயிட்டு ஒரு இங்கே மேஜர் ஸ்வீப்பை பண்ணி அடுத்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கான். இது என்னது, இது இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு அந்த அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்டு, இதை தவிர்த்து இந்த செஷன் லிக்விடிட்டி ட்ரேட்ஸு இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நான் இதுக்கு வரக்கூடிய கிளாஸஸ்லாம் போட போகிறேன். ஸோ அதனால் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேசிக் நாலேஜ் புரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், எப்படி ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும், அது என்னென்ன பண்ணால் நான் அதை மைனராக எடுத்துக்கணும், என்னென்ன பண்ணால் நான் மேஜராக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இன்னொரு டவுட்டான எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கிற அந்த ஒரு மைனர் சோச்சுனா என்ன, மேஜர் சோச்சுனா அப்படி என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சோச்சுனா ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சோச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிட்டு போவீங்க. அதில் ஒரு ஹையர் லோ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த ஹையர் லோ உடைக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சர்ச் நடக்கும் இல்லைங்களா? நீங்கள் அதை ப்ராப்பராக எடுத்துப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறது எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் நம்மளுடைய ஹை ப்ராரிட்டி செட்டப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி வந்திருப்பான் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரான் அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டும் என்ன அப்படின்னா, ப்ரோ
இப்போ ஒரு நேரத்துல சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கு. ஐ மீன் ரொம்ப பாயிண்ட் வந்து பிரைஸ் அதிகமா இருக்கு, மேல இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் ஒண்ணு போட்டுருக்கான். நான் இதையே சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட்டா எடுத்துக்கலாமா? இல்ல இத தான் சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட்டா எடுத்துக்கலாமா? அப்படின்னா, நீங்க 2த்துமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மெயினா அங்க வந்திருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஒரு என்ட்ரி பர்ப்பஸ கொஞ்சம் உடனே பார்த்து எடுக்கணுன்றதுனால தான். ஓகேங்களா? நான் என்ன பிரிஃபர் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த கன்வீனியன்ட்க்கு நீங்க தாராளமா இத எடுத்துக்கலாம். நீங்க மைனரும் எடுத்துக்கலாம், பிளஸ் மேஜரும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைனர் உங்களுக்கு உடனே உடைக்கிறான் அப்படின்னா, இங்க உடைச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணலாம்? இது ஸ்வீப்பா, க்ளோஸான்றதுக்கு ஏத்த மாரி இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்ட பிறகோ, நம்மளுடைய சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் இல்ல இந்த மேஜர் லிக்விடிட்டி இந்த மாரி லிக்விடிட்டீஸ டார்கெட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க? ட்ரேட்ஸை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்ஸை அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது தேவையில்ல. ஏன்னா நிறைய எஸ்எல்ஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்த நீங்க ஒரு என்ட்ரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன ஆயிடும்? பிரைஸஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த மாரி ரன் ஆயிட்டு இருக்கிறப்போ, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த ட்ரேட்ஸை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. அடுத்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டை நோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு வேளை ப்ரோ நான் இதை மேஜர் சிஹெச்ஓசிஹெச்ஐ எடுத்தேன் அப்படின்னா, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட் உடச்சிட்ட பிறகு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஸ்வீப்பாக க்ளோஸான்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே இதுக்குன்னு பார்க்குறப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே என்ட்ரிக்காக தான். ஓகேங்களா? பட் நான் என்ன உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இந்த மைனரே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நிறைய நேரங்கள்ல நமக்கு மேஜரும் முக்கியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஓகேங்களா? ஆனா நீங்க எடுத்துக்கிற கன்வீனியன்ட்ட பொறுத்து. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்க வந்திருக்கிற காரணமே ஒரு என்ட்ரி பர்ப்பஸா நம்ம உடனே பார்க்கணும். கொஞ்சம் என்ட்ரீஸும் நமக்கு கிடைக்கணுன்றதுனால தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்க இதை எடுத்தாலும் ஓகே தான். இது ஒரு பிளேஸஸ்க்கு ஏத்த மாரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மேஜர் சிஹெச்ஓசிஹெச்சே மேல தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா, அதுக்குள்ள இந்த மாரி ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் போட்டுருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதையே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு மேஜர் ஸ்ட்ரக்சர் வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அதை எடுத்துக்கோங்க. எப்பயுமே அதுதான். மேஜர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் சேஃபர் சைட். ஓகேங்களா? 2மே நமக்கான என்ட்ரிக்கான அந்த ஒரு ஒரு டிசிஷன்ஸ்ன்றது நமக்கு ப்ராப்பரா குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஒரு டிசிஷனோட நீங்க இந்த இடத்த தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா 2த்துக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லிக்விடிட்டிய பிளேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரை பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேஜரா இதுதான். நெறைய பேர் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமும் இதுதான். நெறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப்லயும் சரி, இந்த மாரி நெறைய கேட்டிருந்த ஒரு இந்த ஒரு டவுட்ஸ் இது. கண்டிப்பா இந்த வீடியோல அது ப்ராப்பரா கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நம்ப வந்து சந்திப்போம். அது இல்லாம ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வீடியோஸ் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நீங்க இத பார்க்கறதுனால மட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வந்துரும் அப்படின்ற மாரி அ யோசிக்காதீங்க. கண்டிப்பா அது வராது. ஓகேங்களா? நீங்க இத பேக் டெஸ்ட் பண்ணாலும் சரி, நெறைய ஏதோ பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ்ல இத கத்துக்கிட்டு நீங்க அப்படியே ஒரு ப்ராஃபிட் ஆயிடுவீங்க. அடுத்தடுத்த இது பண்ணோம் அப்படின்ற மாரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது கண்டிப்பா டைம் எடுக்கும். ஓகேங்களா? இது இது ஒரு கண்டிப்பா டைம் எடுக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு கேண்டில வச்சு பண்றதோ, இல்ல ஒரு இண்டிகேட்டர யூஸ் பண்ணி பண்றதோ, அந்த மாரி விஷயம் இது கிடையாது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்றது அதுதான். ஒரே விஷயம் தான் நீங்க மெயினா பார்க்க வேண்டியதும். மார்க்கெட்ல எல்லாமே ஒரு ரீசனோட நடக்குது. ஓகேங்களா? ரீசனோட தான் நடக்குது. ஆனா நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுல, நம்மளால அந்த 100% ரீசன இந்த இடத்த பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க எந்த கான்செப்ட் வேணா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல. பட் நீங்க யூஸ் பண்ற கான்செப்ட் இல்ல யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு புரிஞ்சு தான் எடுக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க. ஏன்னா, ஏனோ தானோன்னு ஒரு இடத்த நம்ம எடுக்கிறது வந்து கண்டிப்பா கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா, யாரையும் நீங்க நம்பியும் நீங்க போகவும் கூடாது. இந்த இந்த ஒரு ஜெனரேஷன்ல நம்ம மணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யாரோ ஒருத்தவங்க அது குடுக்குறாங்க, இல்ல அவங்க நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பிளைண்டா நம்பாம, அவங்க என்ன புரொவைட் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. சும்மா அவன் பண்றான், இவன் பண்றான், இல்ல நான் கூட ஒரு விஷயம் சொல்லி தரேன் அப்படின்னா, நான் சொல்லி தர்றதுனால தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆயிடும்ன்ற அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கத்துக்கிட்டு, நீங்க ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணி, அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான், அது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? மத்தபடி நீங்க வேற எதையுமே எடுத்துக்கூடாது. உங்களுக்கு ப்ராப்பரா புரியுதா? ரிஸ்க் கம்மியா இருக்கா? நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கா? ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்றப்போ கூட ஒரு கிளாரிட்டி வருதா? ஏன் எடுக்கிறேன்? எதனால எடுக்கிறேன்? ஒரு டார்கெட் அடிச்சாலும் இதனால அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாரி போறான். நான் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இந்த ஒரு கிளாரிட்டி தான் வேணும். ஏன்னா,
மார்க்கெட் வந்து நெறைய பேர் நீங்க சொல்லியிருப்பீங்க. மார்க்கெட்ன்றது ப்ராஃபிட் பண்றதோ, லாஸ் பண்ற ஒரு பிளேஸ் இல்ல. மார்க்கெட்ன்றது ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்த நீ லாங் டைம்ல உன் கரியராவே இத நீ சூஸ் பண்றன்றப்போ, இந்த இடத்த நீங்க கண்டிப்பா அந்த ஒரு மைண்ட் செட் தான் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அதுக்கான வழி என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா, இதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்குமா அப்டின்னா, கண்டிப்பா டைம் எடுக்கும் தான். ஆனா நீங்க குடுக்குற எஃபோர்ட்க்கு ஏத்த மாரி தான் அந்த டைம். ஓகேங்களா? நல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள கோ த்ரூ பண்ணுங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. எப்படி பண்றாங்க? என்ன மாரி விஷயம் பண்றாங்க? அதனால எந்த மாரி நம்ம பண்ணலாம்? இந்த மாரி நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க ஓன் ரிசர்ச் போடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆ ஆக்சுவலா அதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு வேள டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா கூட தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்லயும், பிளஸ் நம்மளுடைய டெலிகிராம்லயும், இல்ல அப்டின்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா அதுல கூட எனக்கு மெசேஜ் பண்ணி, இந்த மாரி நான் இத பார்த்தேன் ப்ரோ. நான் இத பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு அப்டின்றத நீங்க தாராளமா அதுல ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இத ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதுல நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் உடைய அவங்க ஃபண்டட் அக்கவுண்ட் எடுத்து அவங்க எப்படி கிளியர் பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் அதில கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் போட போறேன். ஸோ, அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. ஓகேங்களா? ஸோ, அதனால அதிலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் திங் நம்மளுடைய வீடியோவ ப்ராப்பரா உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா ஷேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் கத்துப்பீங்க, அவங்களும் கத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் அகைன் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.